அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் டாபிக் டிட்டர்மைனிங் கிறிஸ்டல் பாயிண்ட் குரூப்ஸ். அதாவது கிறிஸ்டல் சிஸ்டம் அதில் வேறு கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன கிறிஸ்டல் சிஸ்டத்தில் எந்த கிளாஸ் இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் இன்று sequential எலிமினேஷன் மெத்தட் வைத்து எப்படி சிமெட்ரியை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 32 பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குது, அதாவது 32 கிறிஸ்டல் கிளாஸஸ். அப்போ ஒரு சிஸ்டத்துலேயும் வேறு கிளாஸஸ் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு ஒரு டாப் டவுன் அப்ரோச், மேலேருந்து ஒரு 6 ஃபோல்ட் சிமெட்ரியா, 4 ஃபோல்ட் சிமெட்ரியா, 3 ஃபோல்ட் சிமெட்ரியா, 2 ஃபோல்ட் சிமெட்ரியா, இதை வைத்து அப்புறம் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இதெல்லாம் வைத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். அதாவது எஸ் ஆர் நோ வைத்து மட்டுமே நம்ம எந்த சிஸ்டத்தில் இந்த பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தில் ஈச் கிறிஸ்டல் சிஸ்டம் டிஃபைன்டு பை சம் சிமெட்ரி. அதை டிஃபைனிங் சிமெட்ரி நம்ம திருப்பி அதை பற்றி பேசுகிறோம். அதோட யூஸு இதில் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். ஒரு டிஃபைனிங் சிமெட்ரி ஃபார் கியூபிக்கு 4 axes of 3 fold symmetry. அதே மாதிரி டெட்ராகோனலுக்கு only 1 4 fold symmetry. அதுமாரி ஆர்த்தோரம்பிக்கு 3 2 fold, ஹெக்ஸாகோனலுக்கு 1 6 fold, அண்ட் ராம்போய்டலுக்கு only 1 3 fold, அண்ட் மோனோக்ளினிக் இஸ் only 1 2 fold ஆர் மிரர் பிளேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு இருக்குது. இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வைத்துக்கொண்டு இன்று நாம் எப்படி இதை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறது, இல்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது ஒரு குயிக் கைடு, எப்படி ஸ்பாட் பண்ணுறது, ரைட் சிமெட்ரி எப்படி ஸ்பாட் பண்ணுறதுன்னு. இதற்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், பாயிண்ட் குரூப்ஸுன்றது என்னென்னா டியூரிங் த ஆப்ரேஷன், அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த சிமெட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷனில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டு இன்வேரியண்ட்டாக இருக்கும், அதாவது ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு அது ஆக்சஸாக இருக்கலாம், இல்லை பிளேனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். இதை வைத்து ரொட்டேஷன் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இதை மாதிரி வச்சு மட்டும் கண்டுபிடிச்சி அந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸை சொன்னால் அதுக்கு பேர் பாயிண்ட் குரூப்ஸ். அப்புறம் இந்த பாயிண்ட் குரூப்ஸில் நமக்கு தெரியும் there are some restrictions. only 6 fold, 4 fold, 3 fold, 2 fold and 1 fold. obviously that 1 fold also will exist. இந்த மாதிரி இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரி மட்டும்தான் பாசிபிள், மற்றதெல்லாம் இல்லை. அடுத்தது அதேமாரி பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நம்ம அது ஃபேஸ் டு அக்ராஸ் த ஃபேஸ் ஆர் அக்ராஸ் த டயகனல் ஆர் சாலிட் ஆங்கிள் டு சாலிட் ஆங்கிள் அலாங் த எட்ஜஸ், அது வேறு விதமாக இருக்கும். ப்ளஸ் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இது மட்டும்தான் அடிப்படை தேவை, நம்ம புரிதல் தேவை நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி. மேக்ஸிமம் ரொட்டேஷன் சிமெட்ரி எது, 6 ஃபோல்ட் சிமெட்ரி தான் பாசிபிள். அப்போ 6 ஃபோல்ட் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அது ஒன்லி பாசிபிள். எஸ் ஆர் நோ 2 ஆன்சர் இருந்துச்சுன்னா, எஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சர் ஹெக்ஸாகோனல் சிஸ்டம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா டிஃபைனிங் சிமெட்ரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 1 6 ஃபோல்ட் சிமெட்ரி இருக்கும். அது 6 ஃபோல்ட் சிமெட்ரி ஒன்லி பாசிபிள் இன் ஹெக்ஸாகோனல். அதனால் நீங்கள் ஒரு கிறிஸ்டல் எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அதில் 6 ஃபோல்ட் சிமெட்ரி வந்துடுச்சுன்னா அது டைரெக்டாக ஹெக்ஸாகோனல் சிஸ்டத்துக்கு உள்ளதுன்றதை நம்ம சொல்லிடலாம். அதில் மேக்ஸிமம் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது பாயிண்ட் குரூப்ஸ்ன்றது ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்தில் உள்ள கிளாஸஸ். இதே மாதிரி ஒரு 5 கிளாஸ் ஹெக்ஸாகோனல் சிஸ்டத்தில் வித் இந்த சிமெட்ரி ஆப்ரேஷனை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறது. அதேபடி நோ வந்துடுச்சுன்னா அடுத்த செக்கிங் நம்ம பண்ணணும். அடுத்த செக்கிங் எப்படி பண்ணலாம்? அடுத்த செக்கிங் இப்போ நோன்னு வந்துடுச்சுன்னா அடுத்த ஹையஸ்ட் ஆர்டர் என்னது? ஹையஸ்ட் ஆர்டர் அடுத்தது 3 ஃபோல்டு 4 ஃபோல்டு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி 3 ஃபோல்டு பார்ப்போம். 3 ஃபோல்டு ப்ரைமரி ஹவு மெனி 3 ஃபோல்டு ஆக்சஸ் இருக்குது? 3 ஃபோல்டு ஆக்சஸ்ன்றது என்ன? அட்லீஸ்ட் 1 இருக்கா, நிறையா இருக்கா? ஏன்னா நம்ம டிஃபைனிங் சிமெட்ரியில் பார்த்துருக்கோம் ஒன்லி 1 3 ஃபோல்டு ட்ரைகோனல். மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அது கியூபிக். இந்த ஒரு டிஸ்டிங்ஷனை வச்சு நம்ம டஸ் இட் ஹேவ் மோர் தென் 1 3 ஃபோல்டு ஆக்சஸ்
இப்போ வந்து நோன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர், அதாவது இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சர் அது வந்து ட்ரைகோனல் என்ன இல்லை ஹெக்ஸாகோனலில் சில 2 கிளாஸஸ் அதில் வரும். இப்போ எஸ்ன்னு இருக்குது, மோர் தென் 1 3-fold சிமெட்ரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சரை வந்து அது கியூபிக்காக இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 3-fold ஆக்சஸ், அதுதான் டிஃபைனிங் சிமெட்ரி ஃபார் கியூப். அப்போ இதில் சைடில் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் குரூப்ஸ் மட்டும்தான் அதில் வர வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஈஸியான மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த சிஸ்டம்ன்றது. ஃபர்தராக நம்ம கீழே பார்ப்போம் மற்ற விஷயங்களை, மற்ற எப்படி சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 4-fold சிமெட்ரி. 4-fold சிமெட்ரி எதுக்கு இருக்கும்? டெட்ராகோனல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஒன்லி 1 4-fold, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சர். இப்போ நமக்கு 6-fold சிமெட்ரி இருந்துச்சுன்னா ஹெக்ஸாகோனல் 6-fold இல்லை அப்படின்னா அடுத்தது செக் பண்ண வேண்டியது 3-fold. 3-fold மோர் தென் 1 இருக்கா இல்லை ஒன்லி 1 இருக்கான்னு. மோர் தென் 1 3-fold இருந்துச்சுன்னா அது கியூபிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை லெஸ் தென் ஒன்லி 1 தான் இருக்குதுன்னா அது ட்ரைகோனல். அதுக்கப்புறம் இதில் வந்து 3-fold இல்லை அப்படின்னு வர்ற பட்சத்தில் அடுத்தது 4-fold ஆக்சஸை வந்து நம்ம செக் பண்ணணும். 4-fold ஆக்சஸ் செக் பண்ணும்போது அது 1 இருக்குதா நிறையா இருக்குதான்னு. டஸ் இட் ஹேவ் எ சிங்கிள் 4-fold ஆக்ஸ்? எஸ்ன்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து டெட்ராகோனல் சிஸ்டம் தான் இருக்கும். டெட்ராகோனல் சிஸ்டத்தில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6 பாயிண்ட் குரூப்ஸில் ஒன்று இருக்க வாய்ப்பு. அதனால தான் டிஃபைனிங் சிமெட்ரி நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஒன்லி 1 4-fold சிமெட்ரி தான் இருக்கும் இதில் டெட்ராகோனல். அதனால் உங்களோட ஆன்சர் ஒன்லி 1 4-fold ஆக்சஸ் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அது டெட்ராகோனல் தான். இப்போ அதுலேயும் ஆன்சர் வந்து நோன்னு வருதுன்னா அடுத்தது டஸ் இட் ஹேவ் 3 பர்பண்டிகுலர் 2-fold ஆக்சஸ்? ஏன் அது 2-fold சிமெட்ரி உள்ளது? எது 3 2-fold சிமெட்ரி? 3 2-fold சிமெட்ரி உள்ளது ஆர்த்தோரோம்பிக் தான். டிஃபைனிங் சிமெட்ரி திருப்பி நான் வச்சுக்கணும், கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். 3 ஆக்சஸ் ஆஃப் 2-fold சிமெட்ரி அது எங்கே? ஏபிசி, அதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக நடக்கக்கூடியது. அந்த 3 பர்பண்டிகுலர் 2-fold ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆர்த்தரோம்பிக்காக தான் இருக்கும்ன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம நோன்னு வருது, அதாவது என்ன, ஃபஸ்ட்டு 6-fold பார்த்தோம், அப்புறம் 3-fold எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், அப்புறம் 4-fold இருக்கான்னு பார்த்தோம், அடுத்தது 2-fold இருக்குன்னு. இதுலேயும் நம்ம நோன்னு வர்ற பட்சத்தில் ஃபர்தராக நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ 2-fold ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம செகண்டரி செக்கிங்கும் பண்ணணும். ஏன்னா 2-fold ஆக்சஸ் வந்து நம்ம ஆர்த்தரோம்பிக்லேயும் இருக்குது, மோனோக்ளினிக் சிஸ்டத்துலேயும் இருக்குது. அதனால் நம்ம செகண்டரி செக்கிங் பண்ணணும். டஸ் இட் ஹேவ் 1 2-fold ஆக்சஸ்? ஒரு 2-fold ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு அடுத்தது 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். இட் ஹேஸ் அ 2 டிஃப்ரெண்ட் பர்பண்டிகுலர் மிரர் பேரல் டு த 2-fold ஆக்சஸ். 2-fold ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலராக 2 மிரர் பிளேன் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அது ஒன்று. அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நமக்கு வந்து ஆர்த்தரோம்பிக்னு போயிடும். ஏன்னா ஆர்த்தரோம்பிக் வந்து 3 2-fold சிமெட்ரி, ஆனால் பேரல் மிரர்ஸும் அது ஒரு டிஃபைனிங் சிமெட்ரி தான். அடுத்தது அதே மாதிரி 4 ரோட்டோ இன்வர்ஷன் ஆக்சஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா அது நமக்கு டெட்ராகோனலாக போயிடும். அதே மாதிரி இது 4 ரோட்டோ இன்வர்ஷன் இதுவும் இல்லை, மிரர் பிளேனும் இல்லை, ஒன்லி 2-fold சிமெட்ரி மட்டும்தான் இருக்குதுன்னா அது மோனோக்ளினிக் அப்படின்றத நம்ம ஈஸியாக இது மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது, இப்போ மற்ற 6-fold 3-fold 4-fold 2-fold எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்லி எனி மிரர் பிளேன் இருக்கான்றதும் பார்க்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் மிரர் பிளேன் மட்டும் இருக்குது அப்படின்னா அது மோனோக்ளினிக் சிஸ்டத்தில் எம்னு ஒரு பாயிண்ட் குரூப்ஸ் கிளாஸ் இருக்குது, அதில் மட்டும்தான் இருக்கும். எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ட்ரைக்ளினிக் சிஸ்டம் மட்டுமே இருக்கும். அதனால் கம்ப்ளீட்லி லேக்கிங் ஆஃப் ப்ரைமரி சிமெட்ரி இண்டிகேட்ஸ் அ ட்ரைக்ளினிக் சிஸ்டம். இதை நான் டிஃபைனிங் சிமெட்ரியை சைடில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியலாக நம்ம பார்க்கும்போது we could able to identify what kind of சிஸ்டம்ன்றதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஒரு மாஸ்டர் கீயாக பார்த்தோன்னா 6-fold இருந்துச்சுன்னா அது ஹெக்ஸாகோனல், இல்லை 6-fold இல்லைன்னா அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது எத்தனை 3-fold இருக்குது. 3-fold மோர் தென் 1 இருக்குதுன்னா அது கியூபிக்கு, இல்லை ஒன்லி 1 தான் இருக்குதுன்னா அது ட்ரைகோனல். அதே மாதிரி 4-fold ஆக்சஸ், சிங்கிள் 4-fold ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அது டெட்ராகோனல். இல்லை நிறையா அது இல்லாத பட்சத்தில் அடுத்ததை நம்ம செக் பண்ண வேண்டியது 2-fold ஆக்சஸ். 3 பர்பண்டிகுலர் 2-fold ஆக்சஸ் இருந்தால் ஆர்த்தரோம்பிக். அதே மாதிரி இது இல்லைன்ற பட்சத்தில் 2-fold சிமெட்ரியை நம்ம செக் பண்ணி
நம்ம மோனோக்ளினிக் சிஸ்டமா இல்லை ஆர்த்தரோம்பிக்கான்றது செக் பண்ணலாம். அடுத்தது மிரர் பிளேன் மட்டும் இருந்துச்சுன்னா மோனோக்ளினிக், எந்த ஒரு சிமெட்ரியும் இல்லை, பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரி எதுவும் இல்லைன்னா, ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுவும் இல்லைன்னா ட்ரைக்ளினிக் சிஸ்டம். சைடில் உள்ள டிஃபைனிங் சிமெட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம திருப்பி அதை சொல்லிட்டு வரோம். ஏன்னா இந்த டிஃபைனிங் சிமெட்ரியை வச்சு தான் இந்த பாயிண்ட் குரூப்ஸே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இது ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.